இதுதான் நம்ம தோட்டம். ரொம்ப நாள் ஒர்க்குக்கு அப்புறம் 2 நாள் லீவ் கிடச்சிது, அதனால் நேட்டிவ் வந்திருந்தோம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வச்சு வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம் தான் ஆகும். இந்த வாழைத்தார், இந்த பச்சைலாடம் பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தார் போட்டுருச்சு. 10 மாதத்துலேயே தார் போட்டுருச்சு. சரி வேறு எதுவும் வாழைக்கட்டை தார் போட்டிருக்கான்னு சுற்றி முற்றி பார்த்தா ஒன்றும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மாட்டுத்தொழு ஒருத்தர் போய் பார்த்தா 2 மாடு தான் கட்டிருந்துச்சு. மற்ற மாடெலாம் மேய்ச்சலுக்கு போச்சு போல். அப்புறம் வாழை மரம் ஃபுல்லாகவே நிறைய அலைஞ்சி போச்சு மழையில். ஒருத்தன் ஒரே ஒரு மாடு மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க. சரி ரைட்டரா, இதுக்கப்புறம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு மழை வந்துடும் சொல்லிட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் வைக்க காய் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு மோட்டரை போட்டு ஒரு குளியலை போட்டு இன்றைக்கி ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சாச்சுங்க. எவ்வளோ பெரிய சிட்டியில் இருந்தாலும் கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் ஸோ இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழல் கண்டிப்பாக எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக வராதுங்க.